காருணிகன். நம் போன்ற மனிதர்கள் உய்வதற்காகவே பல பல அவதாரங்களை செய்தருளுகிறான் எம்பெருமான். பிரமாணமான வேதம் என்ன சொல்கிறது? அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்றும், பிரமேயமான பகவான் கண்ணன் பார்த்தசாரதியாகி தேர்தட்டிலே கீதோபதேசத்தின் பொழுது பகூனீமே வியததீதானி ஜன்மானி என்றும், சுவாமி நம்மாழ்வாரும் சன்மம் பல பல செய்து என்று பகவத் அவதார ரகசியத்தை ஸ்தாபித்தார்கள். தன்னுடைய சங்கல்பத்தாலேயும் கருணையினாலேயும் இந்த மண்ணிலே வந்து பிறந்து தன்னுடைய திருமேனி வடிவழகாலும் திரு கல்யாண குணங்களாலும் திவ்ய லீலா சேஷ்டிதங்களாலும் இந்த சேத்தனர்களையெல்லாம் தன்னுடைய பக்தர்களாகவும் பாகவதர்களாகவும் ஆக்கி தன்னுடைய தாளினை கீழே இருக்கும்படி செய்கிறான் எம்பெருமான். கிருத திரேதா துவாபர கலியுகங்கள் நாளிலுமே பகவத் அவதாரங்கள் அநேகம் உண்டு. அவதாரங்களுக்குள்ளே ஸ்ரீராமனாகவும் கிருஷ்ணனாகவும் தோன்றியது மத்தியாவதாரஸ்த்விக மத்திய சிக்ஷணம் என்று சொல்லும்படிக்கு சேத்தனர்களுக்கு தன் தர்மத்தை அனுஷ்டித்து காட்டுவதும் அதையே பிறருக்கு உபதேசமாக காட்டுவதுமே பிரயோஜனமாக இருக்கிறது. அப்படி துவாபர யுகம் முடிவிலே கிருஷ்ணனாய் திருவவதாரம் செய்து 100 வருஷங்கள் வாழ்ந்து கடைசி நாளிலே தன்னுடைய திவ்யதாமம் தோன்றினபடியாலே மறுநாள் ஆரம்பித்த இந்த கலியுகத்தை சேர்ந்தவர்களான நமக்கு இந்த கிருஷ்ணாவதாரம் மிகவும் சமாஸ்ரேனியம் என்று ரிஷிகளாலும் ஆழ்வார்களாலும் மற்றும் இந்த பாரத தேசத்தில் தோன்றிய எல்லா ஆச்சாரியர்களாலும் நிர்ணயமாக காட்டப்படுகிறது. ஆகையால் இந்த கிருஷ்ணாவதாரத்திலே அவன் பண்ணியருளிய சில லீலா சேஷ்டிதங்கள் மூலம் பகவத் அனுபவத்தை நாம் கொள்ளலாம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை ஸ்ரீ பராசர மகர்ஷிக்கும் அவர் சிஷ்யரான மைத்ரேயருக்கும் நடந்த சம்வாதம் அப்படின்னு சொல்வார்கள். இது விஷ்ணு புராணம். ஸ்ரீமத் பாகவதம் பகவானே சதுர்முகனான பிரம்மாவுக்கு சொல்லி பிரம்மா நாரதருக்கும் அவர் விஷ்ணு ரூபரான வேதவியாசருக்கும் அவர் தன்னுடைய குமாரரான பிரம்மரூபியான யோகீந்திரரான ஸ்ரீ சுகாச்சாரியாருக்கும் அவர் ஸ்ரீ பரீட்சித் மகாராஜாவான பரம பாகவதோத்தனுக்கும் சொல்லி ஸ்ரீ சுத ஸ்ரீ சௌனக சம்வாதத்வாரா பல மகாத்மாக்களால் இன்று வரை நமக்கு இது அனுபவ விஷயமாக இருக்கிறது. துவாபர கலியுகங்களில் அவதரித்த ஆழ்வார்களை எம்பெருமானே மயர்வர மதிநலம் அருளி தன் வைபவங்களை எல்லாம் காட்டவே அதை பார்த்து முக்கியமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் தங்களையே இழந்து அந்த அனுபவம் வழிந்த சொல்லாக அதைத்தான் அருளி செயல்களாக அனுகிரகித்தார்கள். ஸ்ரீஜெயந்தி கொண்டாடக்கூடிய அந்த உற்சவத்திலே ஆவணி ரோஹிணியிலே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ வசுதேவருக்கும் ஸ்ரீ தேவகி பிராட்டிக்கும் வடமதுரையிலே மைந்தனாய் அவதரித்து அந்த க்ஷணமே தூய பெருநீர் யமுனை வழியாக கோகுலம் சேர்ந்து நந்தகோபருக்கும் யசோதை பிராட்டிக்கும் பிள்ளையாய் வளர்ந்தான். இதைத்தான் சுவாமி நம்மாழ்வார் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்றும், ஸ்ரீ ஆண்டாள் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்றும், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்றும் அனுபவித்தார்கள். தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூதம் என்று ரிஷிகள் அவனை பரமாத்மா என்னும் பாவத்தோடு பரத்வம் என்னும் பெருமை தோன்ற ஆவிர் பவித்தான் அப்படின்னு சொல்கிறார்கள். தன் சௌலபியம் என்ற எளிமையை ஆழ்வார்களுக்கு காட்ட அந்த கல்யாண குணத்திலே அவர்களெல்லாம் ஈடுபட்டு பிறந்தான் என்று சொல்கிறார்கள் ஆழ்வார்கள். ஸ்ரீ கிருஷ்ண லீலாமிருத கடலிலே நமக்கு முதலிலே கிடைப்பது நவநீத சௌரியம், அதாவது வெண்ணெய் திருட்டு. கண்ணன் தின்னும் பண்டம் வெண்ணெய் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒன்று. கண்ணனுக்கு பசுமாட்டினுடையது எல்லாமே பிடிக்கும். கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமையில் வைத்த வெண்ணெய் அப்படின்னு கண்ணன் பிறந்த பின்பு தன் வீட்டிலே அதை பார்த்தாலே இல்லை யசோதை. திருவாய்ப்பாடியிலே உள்ள எல்லா ஆய்ச்சிமார் வீடுகளுக்கும் தன்னுடைய திருவடி நோகச் சென்று அவர்களிடம் வெண்ணெய்க்காக கூத்தாடுவானாம். தன் வீட்டில் தாயான யசோதையிடமும் அப்படியே செய்வான். நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகனும். சுவாமி நஞ்சியர் திருவாராதன பெருமாளும் வெண்ணெய்க்காடும் பிள்ளை என்றே ஆகும். ஒரு நாள் யசோதை இடைநோவ எத்தனையோர் போதுமாயின்னு சொல்கிறபடிக்கு தயிர் கடைந்து திரண்ட வெண்ணெயை
இவன் அறியாத வண்ணம் வழக்கமாக வைக்கும் பானையிலே மாற்றி வேறொரு பாத்திரத்திலே வைத்து உரியேற்றி வைத்தாள். கண்ணனோ உறங்குகிறான் அப்படின்னு சொல்லி வெளியே சென்றாள். அவள் வருவதற்குள் பொய்யுறக்கமாக உறங்கிக் கொண்டிருந்தான் கண்ணன். அதிலிருந்து விழித்து தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அருகிருந்த மோரார் குடத்தை உருட்டி எல்லாம் செய்து அன்னை திரும்புவதற்கு முன்னே யசோதை திரும்புவதற்கும் இவன் முன்னே பொய்யுறக்கமாய் இருந்த இடத்திலேயே சென்று கிடந்தான். அவள் வந்ததும், இது யார் செய்தார்? இவரல்லால் ஆரார் புகுதுவார், இவன் தான் இதை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கோபத்தோடு தாம்பின் கையிலும் கையுமாய் வந்து இவனை பிடித்தாள். சிக்கென ஆர்த்து அடித்து ஐச்சியர் எல்லாரும் காண அவன் திருட்டுக்கு உபகாரமாயிருந்த அந்த உரலோடு கண்ணினும் செழுத்தாம்பினாலே கட்டினாள். முடிச்சு போட 2 அங்குலம் குறைவாயிருந்தது. வீட்டிலிருந்த எல்லா கயிறுகளையும் சேர்த்தாலும் 2 அங்குலம் குறைந்தே இருந்தது கண்டு கவலைப்பட்டாள். இப்படி யசோதை வியர்த்ததை பார்த்த கண்ணன் உடனேயே அவள் கட்டுக்கு உட்பட்டான். கிருபையா ஆசித் ஸ்வபந்தனே என்று சொல்றார் பராச்சாரியார் ரிஷி. தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்றுதானே மதுரகவி ஆழ்வாரும் கொண்டாடுகிறார். பத்துடை அடியவர்க்கு எளியவன் மத்துரு கடைவண்ணை களவினில் உரலிடை யாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே என்று நம்மாழ்வாரும் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று ஆண்டாளும் அனுபவித்தார்கள். தாமம்னு சொன்னா கயிறு, ஊதரம் என்றால் வயிறு. யசோதை முதலிலே அன்பினால் கட்டினாள், பிறகு கயிறினாலே. பிரேம்னா அததாம் ஜுஷா பவந்தா என்கிறார் சுவாமி கூரத்தாழ்வார். பட்டம் கில உதரபந்தனம் என்றார் பராச்சர பட்டர். பகவானுடைய எளிமை என்னும் குணவிசேஷத்திற்கு பட்டாபிஷேகம் நடந்ததற்கு அடையாளம்தான் உதரதாமம் என்று சொல்றார். பட்டம் கில உதரபந்தனம்னு. பகவானுடைய திரு கல்யாண குணங்கள் அப்படிங்கிறது 2. ஒன்று பரத்வம், அதாவது பெருமை, மற்றொன்று சௌலபியம், எளிமை. இந்த 2லே எப்பொழுதும் கூடவே உள்ளது எது அப்படின்னு பார்த்தா, எப்பொழுதும் கூட உள்ளது எது, அவ்வப்பொழுது வந்து போவது எது அப்படின்னு நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியார்கள் சர்ச்சிக்கும் பொழுது, பரத்வம் என்பது சுவாபாவிகம், எப்பொழுதும் கூடவே இருக்கக்கூடியது. சௌலபியம்தான் தாத்காலிகம், அவ்வப்பொழுது வந்து போவது என்று சொல்லாமல், சௌலபியம்தான் சுவாபாவிகம், எப்பொழுதும் இருக்கக்கூடியது. பரத்வம்தான் வந்து போகக்கூடிய வந்தேரி அப்படின்னு ரசிக்கக்கூடிய அளவிற்கு எம்பெருமான் கண்ணனின் அவதார சௌலபியத்தின் அடி எல்லை காண இயலாமல அத்தனை பேரும் தவித்து போனார்கள். சுவாமி நம்மாழ்வாரும் என்ன சொல்றார்? எத்திரம் ஏங்கிய எளிவே என்றவுடன் அந்த கல்யாண குணம் ஒன்றிலேயே ஈடுபட்டு 6 மாச காலம் மோகித்திருந்தார். வழிபோக்கர் ஒருவர் திருப்புலியார்வார் அருகிலிருந்த சுமைதாங்கி மீது நாராயணா அப்படின்னு சொல்லி சுமையை இறக்கி வைக்க, பரத்வகுண பிரகாசகமான திருநாமம் கேட்டு ஆழ்வார் எளிவரும் இயல்வினன் அப்படின்னு திருவாயுடனே மலர்ந்து அருளினார். இப்படி எம்பெருமானின் லீலைகள் மூலம் பிரகாசிக்கும் திரு கல்யாண குணானுபவத்தோடு அவன் உகந்து எழுந்தருளியிருக்கும் நிலங்களிலே கைங்கரிய மங்களாசாசன பிரவணனாயும் அவன் அடியார்களிடம் அத்தியந்த சேஷத்துவத்தோடும் அடியார்களிலே சிரேஷ்டர்களான ஆச்சாரியர்களிடத்திலும் அத்தியந்த பாரதந்திரியத்தோடும் இருப்பதே ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்களினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நம் பூர்வர்கள்லாம் அறுதியிட்டிருக்கிறார்கள். விபவ அவதார சௌலபியனுமே இத்தனை அருமை அப்படின்னு சொன்னால், அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய சௌலபியத்தினுடைய எல்லையை நாம் என்னன்னு சொல்றது? நமக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த எளிமையை காட்டி அருளியவள்தான் ஸ்ரீ ருக்மிணி நாதனான ஸ்ரீ பார்த்தசாரதி. அவன் விஷயத்திலும் அவன் அடியார்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இடத்திலும் ஆச்சாரிய சிரேஷ்டராய், நியாய வேதாந்த சகல சாஸ்திர விசாரனாய், ஆத்மகுண நிதியாய் எழுந்தருளியிருந்து பூர்வாச்சாரியர்களிடத்திலே அத்தனை கிரந்தத்தையும் கேட்டு சாதித்தவர்களான அவரவர் ஆச்சாரியர்கள்
மற்றும் காலக்ஷேப அதிகாரிகள் அத்தனை பேரினுடைய திருவடிகளிலும் அடியேன் இறைஞ்சி நிற்கிறேன். மேலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் பொழுதும் க்ஷணமும் அந்த எம்பெருமான் நாமத்தை சொல்லிக்கொண்டும் அவனுடைய கைங்கரியத்திலே இந்த உடலானது மனம், வாக்கு, சிந்தனை அத்தனையாலிலும் ஈடுபடும்படியும் சக்தியை அந்த எம்பெருமானும் பிராட்டியும் நல்க வேண்டும் என்றும் அடியேன் பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அடியேன்.